கோயம்புத்தூர்ல நீங்க கொடிசியா திடல்ல எதுக்குங்க நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சிங்க? அது எவ்வளவு நீளம் அப்படின்னு தெரியுமா? அது எவ்வளவு அகலம்னு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய திடல்னு தெரியுமா உங்களுக்கு? அது திமுக அதிமுக போன்று ஒரு மிகப்பெரிய கட்சி மாநாடு நடத்துகிற ஒரு திடல். அந்த திடல் எனக்கும் நன்றாக இந்தி தெரியும். ஆனால் நான் இந்தியிலே பேச மாட்டேன். ஏனென்றால் நான் ஒரு இந்தி விரோதி. இந்தி மொழியை மற்ற தேசிய இனங்களின் மொழியை புறக்கணித்து திணிப்பதை நான் எதிர்க்கிறேன். நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அந்த கொடிசியா அரங்கத்திலே திரண்டிருந்த நம்முடைய தமிழ் உறவுகள் கண்ணீர் வடித்தார்கள். நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே சென்றவர்களுக்கு அரசியல் இல்லையா? மேடை போட்டு திரும்ப திரும்ப அண்ணன் செந்தமிழன் சீமானை விமர்சிப்பதுதான் அரசியலா? கூட்டணிக்கு போன பாமக எதை சாதித்தது? கூட்டணிக்கு போன விசிக எதை சாதித்தது? கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி என்னத்தை சாதிச்சு கிழிச்சிச்சு? உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோழன் சொல்வீச்சு வலையொலியில் எதை பற்றி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த மே 18 கோயம்புத்தூர்ல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைத்து நடத்திய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு குறித்து பேச போறோம். நாம் தமிழர் கட்சி சொந்தங்களே, படையோடு திரண்டு வாருங்கள், வரும்போது குடையோடு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மழையை எதிர்பார்த்து அழைப்பு விடுத்தார். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியா இதை பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. இந்த நிகழ்வு கொடிசியா மைதானத்தில் நடக்க போகுது அப்படின்னு அறிந்த பிறகு ஒரு சில திமுக காரர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். சில பேரை நான் வெளியில பல இடங்கள்ல சந்திக்கிற போதும் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏங்க கோயம்புத்தூர்ல நீங்க கொடிசியா திடல்ல எதுக்குங்க நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சிங்க? அது எவ்வளவு நீளம் அப்படின்னு தெரியுமா? அது எவ்வளவு அகலம்னு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய திடல்னு தெரியுமா உங்களுக்கு? அது திமுக அதிமுக போன்று ஒரு மிகப்பெரிய கட்சி மாநாடு நடத்துகிற ஒரு திடல். அந்த திடல், அந்த திடல்ல எவ்வளவு கூட்டத்தை நீங்க கூட்டினாலும் அது உள்வாங்கிரும். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கிற நிலை என்ன? கட்சியை விட்டு பல பேர் வெளியில போயிட்டாங்க, கட்சி சிதைஞ்சு சுருங்கி போச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க இவ்வளவு பெரிய திடல்ல கொண்டு போய் நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டுனீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சிதைஞ்சு போய் விட்டது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது மாதிரி ஆயிருமே. இப்ப கூட ஒன்னும் நேரம் ஆயில்ல, நீங்க உங்க தலைவர்கிட்ட பேசி இடத்த மாத்திருங்க அப்படின்னு ஆலோசனை கொடுத்தார்கள் சில திமுக காரர்கள். நாம் தமிழர் கட்சியின் மீது அக்கறை கொண்டவர்கள் எல்லாம் என்னிடம் தொடர்பு கொண்டு எல்லாம் பேசினாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, அந்த திடல் எங்களுக்கு பத்தாது, திரண்டு வரப்போகிற நாம் தமிழர் சொந்தங்கள் அந்த திடலை மிக எளிமையாக நிரப்பி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. அண்ணன் கொடையோடு திரண்டு வா அப்படின்னு சொன்னது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தூறல் 2 தூறல்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு மத்தியான நேரம் அடி மழை தாறுமாற மழை பெஞ்சுது. நிகழ்ச்சியை சிதைத்து விடலாம் என்று வானமும் நினைக்கிறது என்று நாங்கள் எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மழை விட்டுருச்சு. மழை விட்டதுக்கு அப்புறமா அந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கிட்ட கொஞ்சம் தண்ணி எல்லாம் இருந்துச்சு. உடனடியாக இராணுவ கதியில் அங்க மணலையும் கொண்டு நிரப்பி அந்த பகுதியை சரி செய்து விட்டோம். நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் ஒரு நொடியில் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்திருந்து மிக சரியாக அதை மணலை போட்டு நிரப்பி அந்த இடத்தில் பர்தாவெல்லாம் போட்டு அந்த இடத்தில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் எல்லோரும் நடந்து செல்வதற்கும், இன்னும் சொல்ல போனால் அமர்வதற்கு கூட
வசதியான ஒரு இடமாக அந்த இடத்தை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒரு நொடியில் மாற்றிவிட்டார்கள். இந்த நிலையில ஒரு பெரும் அச்சத்தோடு என்னை போலவே பல பேர் கூட்டம் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு பெரும் அச்சத்தோடு அங்கே இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் சார சாரையாக வர தொடங்கி விட்டார்கள். அந்த மாநாட்டு திடல் கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பிக் கொண்டே இருந்தது. நாங்கள் கோவை மாநகரத்துக்குள்ள போகும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி கொடி பறந்துச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்த கோவையுமே நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது போன்ற ஒரு உணர்வை அது ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் சுற்றளவுல நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடி பறந்து கொண்டிருந்தது. எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடி கோவை மாநகரத்தை முழுதுமாக ஆக்கிரமித்திருந்ததோ அதுபோல கோவை மாநகரத்தின் எல்லா பகுதிகளுக்குள்ளும் புகுந்து நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் நுழைந்து வந்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கெல்லாம் அந்த கொடிசியா மைதானம், எந்த மைதானத்தை உங்களால் நிரப்ப முடியாது என்று திமுக காரர்கள் சொன்னார்களோ அந்த மைதானம் நிரம்பி வழிந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருக்கைகளை நாங்கள் அந்த கொடிசியா மைதானம் முழுவதும் போட்டிருந்தோம். அந்த இருக்கைகள் அனைத்தும் நிறைந்து விட்டது. அதன் பிறகு அந்த சாலையின் இரு மருங்கிலும் தம்பி தங்கைகள் அடர்த்தியாக நிற்க தொடங்கி விட்டார்கள். நிகழ்ச்சி தொடங்குகிற போது அரங்கம், அந்த மைதானமே நிரம்பி வழிந்தது. இந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் திரண்டு விட்டார்கள். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த மேடைக்கு வருகிறார். அவர் வருகிற போதே 2 முக்கியமான இந்திய பிரபலங்களோடு அவர் அந்த இடத்துக்கு வருகிறார். ஒருவர் பிரபல எழுத்தாளர், இந்தியா முழுதும் அறியப்பட்டவர் ஐயா ஜக்மோகன் சிங் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு வருகிறார். அடுத்தது தலித் மக்களினுடைய மேற்கு வங்க பிரதிநிதியாக கருதப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சன் பியாபரி அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு வருகிறார். வந்து நிகழ்வு தொடங்கியது. நிகழ்வில சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் எந்த மாநாட்டிலும் யாரும் செய்யாத ஏற்பாடுகள் நிறைய இருந்துச்சு. அதுல ஒண்ணு, சுற்றுச்சூழல் பாசறை. அந்த மாநாடு திடல் முழுவதும் குடி தண்ணீர் பைப்புகளை வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் 10 பைப்பு. அந்த பைப்பை திறந்தீங்கன்னா குடி தண்ணீர் வரும். அது மாநாடு முழுவதும் பல இடங்களில் வைக்கப்பட்டிருந்தது. தண்ணீருக்கு அலைய வேண்டிய தேவை இல்லை. அங்கே குடி தண்ணீர் பைப்புகள் இருந்த இடங்களுக்கு சென்று அங்க இருக்கிற குவளைகளை எடுத்து பைப்பை திறந்தீங்கன்னா தூய தண்ணீர் வரும். அந்த மாதிரியான ஒரு புதிய ஏற்பாட்டினை நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை செய்திருந்தது. அதைவிட முக்கியமாக குருதிக்குடை பாசறை, மிக பெரிய அளவுல குருதிக்குடை முகாம்களை அமைத்திருந்தது. ஒவ்வொரு பாசறையும் அதற்குரிய தனித்துவங்களோடு தங்களுடைய செயல்பாடுகளை விளக்குகிற அளவுக்கான அரங்குகளை அமைத்திருந்தார்கள். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் கட்சியின் செயல்பாட்டிலேயாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிட்டு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நாம் தமிழர் கட்சி மிக அழகாக இந்த வேலைகள் எல்லாம் செய்திருந்தார்கள். குருதிக்குடை பாசறை அவசர ஊர்தி ஆம்புலன்ஸை தமிழக மக்களுக்கு நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் மூலமாக அர்ப்பணம் செய்தது. அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய குருதிக்குடை பாசறை ஒரு பேரறிவிப்பை செய்திருக்கிறது. குருதி கொடை கொடுப்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது காப்பீடு செய்து கொடுக்கப்படும் என்கிற நிலையில் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு ரொம்ப பாராட்டுக்குரியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பு படையினர். அவங்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பாதுகாப்பு பாசறையில் இருந்து மதிப்புக்குரிய தம்பி பூமிநாதன் அவர்களினுடைய தலைமையில கிட்டத்தட்ட கோவை கொடிசியா திடலில 1 வாரம் தங்கியிருந்து பயிற்சி அளிக்கப்பட்டு மிக தெளிவாக மிக சரியாக அந்த லட்சக்கணக்கான மக்களை ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காமல் மிக நேர்த்தியாக அந்த நிகழ்வு நடந்து முடிந்தது. நிகழ்வில மிக சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் இருந்து வந்திருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயா
மனோரஞ்சன் வியாபாரி அவர்கள் பேசிய பேச்சு மிகவும் குறிப்பிடத்தக்க பேச்சு. இந்தி திணிப்புக்கு எதிரான பேச்சு அந்த பேச்சு. மாநில அரசுகளின் தன்னுரிமைக்கு ஆதரவான பேச்சு அந்த பேச்சு. ஐயா மனோரஞ்சன் வியாபாரி அவர்கள் சமீபத்தில் மேற்கு வங்க சட்டமன்றத்தில் மேற்கு வங்க மாநிலத்திற்கு கர்நாடகாவில் இருப்பது போன்று தனி கொடி வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து பேசியிருக்கிறார். அதற்கு கடும் எதிர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இப்ப நீங்க கொடி கேட்பீங்க, நாளைக்கு எங்களுக்கு தனியா கரன்சி ரூபாய் வேண்டும் என்று கேட்பீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு மனோரஞ்சன் வியாபாரி ஐயா அவர்கள், தேவைப்பட்டால் அதையும் நாங்கள் கேட்போம், எங்களுடைய மாநில உரிமைகளை நாங்கள் ஒருபோதும் விட்டு தர மாட்டோம் என்று அவர் அங்கு சொன்னதாக அந்த மேடையிலே அறிவித்தார். அதே போல அவர் சொன்னாரு, நாம் தமிழர் கட்சிக்கு மேற்கு வங்க மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருப்பார்கள். எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றிய அரசால் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும். அதே போல இனி தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை சிக்கல் என்று சொன்னால் மேற்கு வங்க மக்கள் உங்களோடு நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசிய பேச்சு நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் திரண்டிருந்த பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஐயா மனோரஞ்சன் வியாபாரி அவர்கள் பேசி முடித்த உடனேயே ஜக்மோகன் சிங் அவர்கள் பேசினார்கள். ஜக்மோகன் சிங் அவர்களினுடைய பேச்சும் நாம் தமிழர் கட்சிக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவும் ரொம்ப பெருசு. அந்த அளவுக்கு அவர் பேசினார். எப்பவுமே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு சீக்கியர்கள் மத்தியில் ஒரு பேர் ஆதரவு இருக்கிறது. அதை நான் நேர போய் பார்த்தேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பஞ்சாபிலே இருக்கிற அமிர்தசரஸில் நடந்த சர்வதேச மனித உரிமைகள் மாநாட்டுக்கு என்னையும் தம்பி முத்துப்பாண்டி அவர்களையும் அனுப்பி வைத்திருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் அங்கே மாநாட்டிலே பங்கெடுத்த போதுதான் எங்களுக்கு தெரிந்தது, தமிழகத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிரதிநிதிகளுக்கு சீக்கியர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழகத்திலே இருந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் நினைத்தது தவறு என்பதை நாங்கள் உணர்ந்தோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சர்வதேச மனித உரிமை மாநாட்டிலே பங்கெடுத்த இந்தியா முழுவதும் இருந்து வந்திருந்த பல்வேறு தேசிய இனத்தினுடைய தலைவர்கள் நாங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து தெரிந்து எங்களோடு அளவலாவி கை கொடுத்து வந்தவர்கள் எல்லோரும் அண்ணன் சீமான் ஏன் வரவில்லை, அண்ணன் சீமானை கேட்டதாக சொல்லுங்கள், எங்களுடைய பெரும் நம்பிக்கையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களை ஒருங்கிணைக்கிற பெரும் சக்தியாக நாங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை நாங்கள் நினைக்கிறோம் என்று அவர்கள் எல்லோரும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வகையிலே ஜக்மோகன் சிங் அவர்கள் பேசுகிற போது, சீக்கிய மக்களின் பிரதிநிதியாக நின்று அவர் பேசுகிற போது ஒரு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தினார். அவர் வியப்படைந்தது என்ன அப்படின்னு கேட்டா, நான் இது போன்ற பெரும் மாநாடுகளில் பெரும் கூட்டங்களில் நான் ஆயிரக்கணக்கில் பங்கெடுத்திருக்கிறேன், கலந்திருக்கிறேன், மேடைகளிலே பேசி இருக்கிறேன். அந்த மேடைகளுக்கெல்லாம் ஆண்கள் வருவார்கள், பெண்கள் வருவார்கள். நாம் தமிழர் கட்சி இந்தியாவிலேயே அரசியலில் தேர்தல் களத்தில் 50% பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி என்பதால் பெண்கள் திரண்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். அவர் சொல்றார் ஜக்மோகன் சிங். அதே மாதிரி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் கொள்கை மீது பெரிய பிடிப்பு கொண்ட தம்பிகள் தமிழகத்திலே இருப்பதால் ஆண் பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் திரண்டு வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கலாம். ஆனா இங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இணையாக குழந்தைகள் வந்திருக்கிறார்கள், குழந்தைகள் திரண்டு இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் தங்களுடைய பெரியப்பாவிடம் ஓடி வந்து அவர்கள் ஆசையாக படம் பிடித்துக் கொள்ளுகிறார்கள். கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அந்த குழந்தைகளோடு அவர் புகைப்படம் எடுத்துக் கொள்ளுகிறார். இதெல்லாம் எந்த மாநாட்டிலும் எந்த மேடையிலும் நான் பார்க்காதது அப்படின்னு சொல்லி ஐயா ஜக்மோகன் சிங் அவர்கள் பேசினாங்க. இந்த மாநாட்டோட சிறப்பே இந்திய பிரதிநிதிகளா 2 பேர் தேசிய இன விடுதலை குறித்து பேசினதுதான். அப்போ ஜக்மோகன் சிங் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, மனோஜ் ரஞ்சன் வியாபாரி அவர்கள் பங்காளிலே பேசினால் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு புரியாது என்று இந்தியிலே பேசினார். எனக்கும் நன்றாக இந்தி தெரியும், ஆனால் நான் இந்தியிலே பேச மாட்டேன், ஏனென்றால் நான் ஒரு இந்தி விரோதி. இந்தி மொழியை, மற்ற தேசிய இனங்களின் மொழியை புறக்கணித்து திணிப்பதை நான் எதிர்க்கிறேன், நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் என்று
அவர் முழுதும் தன்னுடைய பேச்சை ஆங்கிலத்தில் பேசினார். ஐயா ஜக்மோகன் சிங் அவர்கள் பேசி தன்னுடைய பேச்சை முடிக்கிற போது ஒரு ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்தார். அவர் நாம் தமிழர் என்று தனது கரங்களை உயர்த்தி ஓங்கிய குரல் எடுத்து முழங்கினார். அந்த கொடிசியா திடலிலே திரண்டிருந்த அத்தனை தமிழ் சொந்தங்களும் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் உணர்ச்சி பொங்க அவர் கத்தி முடித்தவுடன் திரும்ப அனைவரும் ஒத்த குரலில் நாம் தமிழர் என்று உரத்து குரல் எடுக்க அடுத்து 3 முறை ஐயா ஜக்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய கையை உயர்த்தி குரலை உயர்த்தி உணர்ச்சி பொங்க நாம் தமிழர் நாம் தமிழர் என்று அவர் முழக்கமிட்டார். அரங்கத்தில் இருந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட அனைவரும் அவர் குரலுக்கு பின்னால் நாம் தமிழர் என்று அனைவருமே குரல் எழுப்பினார்கள். இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காங்க, எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கோவையில மே 18 அன்று நடந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டுக்கடங்காத அளவுக்கு பொதுமக்கள் அந்த நிகழ்வில பங்கெடுத்தார்கள். இது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மொத்த அரங்கும் நிறைந்து விட்டது. பெண்கள், குழந்தைகள் வந்திருந்தவர்கள் அமர்வதற்கு இடம் இல்லை. கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கு. மேடைக்கும் பார்வையாளர்களுக்கும் நடுவுல கொஞ்சம் இடம் இருக்கு. மக்கள், பொதுமக்கள் சாரையாக அந்த இடத்தில் அங்க இருந்த ஈரத்தையும் கூட பொருட்படுத்தாமல் அந்த ஈரத்தில் அனைவரும் கிட்டத்தட்ட 100கணக்கான பேர், 500க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஈரத்தில் அப்படியே அந்த மேடைக்கு முன்னால் அமர்ந்திருந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய வீர உரையை, அறிவு சார்ந்த அந்த உரையை, நாம் தமிழர் கட்சியினுடைய பெரும் முழக்கத்தை அவர்கள் ரசித்து கேட்டார்கள். அண்ணனுடைய பேச்சு என்பது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அன்றைக்கு மே 18 கோவை மேடையில நின்று அண்ணன் பேசிய பேச்சு என்பது அது வேறு மாதிரியான பேச்சு. அந்த பேச்சில் யாரையும் அவர் சாடவில்லை, யாரையும் அவர் குறை சொல்லவில்லை. ஒரு பேச்சு, ஒரு தலைவனுடைய பேச்சை கேட்டால் மக்கள் ஆர்ப்பரிப்பார்கள், ஒரு தலைவனுடைய பேச்சை கேட்டால் மக்கள் கோபம் கொள்ளுவார்கள், ஒரு தலைவனுடைய பேச்சை கேட்டால் மக்கள் சிரிப்பார்கள். ஆனால் என் அன்பு உறவுகளே, உலகம் முழுதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அந்த கொடிசியா அரங்கத்திலே திரண்டிருந்த நம்முடைய தமிழ் உறவுகள் கண்ணீர் வடித்தார்கள். அது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பேச்சு. நம் தேசிய இனத்துக்கு நிகழ்ந்த கொடுமைகளை எடுத்துரைக்கிற பேச்சு. அந்த பேச்சை கேட்டு தாய்மார்கள் கண்ணீர் வடித்தார்கள், ஆண்களும் கலங்கினார்கள். அப்படியான ஒரு பேர் உரையை அண்ணன் செந்தமிழன் சீமான் நிகழ்த்தினார். சீமான் அவர்களை வீழ்த்திவிட வேண்டும், நாம் தமிழர் கட்சியை இனி வளரவிடக் கூடாது என்பதற்காக சின்னத்தை பறித்தார்களே, அந்த சின்னத்தை நான் மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை ஒரு சினிமா பாணியில ஒரு ரஜினிகாந்த் படத்தினுடைய வசனத்தை எடுத்து சொல்லி அண்ணன் சொன்ன போது கோவைமா நகரமே அதிர்ந்திருக்கும். அந்த அளவுக்கான ஒரு பெரிய கைத்தட்டலோடு அது வரவேற்பு பெற்றது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. விவசாய சின்னம் என்பது அது வேறொன்றுமில்லை, நான் தான் விவசாயி, விவசாயி தான் நான் அப்படின்னு அண்ணன் அவர்கள் சொன்ன போது அந்த அரங்கம் அதிர்ந்தது, அந்த கொடிசியா திடலே அதிர்ந்தது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை குறைத்து மதிப்பிட்ட தமிழகத்து ஊடகங்கள் இனி சீமான் சரிந்து விட்டார், சீமானுடைய முக்கியமான தளபதிகள் எல்லாம் கட்சியை விட்டு வெளியே போய்விட்டார்கள், இனி சீமான் எழுந்து வர முடியாது என்று ஆரிடம் சொன்னவர்கள், திமுகவினுடைய அடிவருடிகள், திமுகவினுடைய காலை நக்கி 200 ரூபாய் வாங்கி திங்கிற யூடியூப் சேனல் நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே அடியாக மே 18 கோவை ஒடிசியா திடலிலே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய குருதி உறவுகளை, தமிழ் சொந்தங்களை, அண்ணன் தம்பிகளை திரட்டி பதில் சொல்லிவிட்டார். நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே சென்றவர்களுக்கு அரசியல் இல்லையா? நான் கேட்கிறேன். மேடை போட்டு திரும்ப திரும்ப அண்ணன் செந்தமிழன் சீமானை விமர்சிப்பதுதான் அரசியலா? சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு என்று கொள்கை இல்லையா? உங்களுக்கு என்று கோட்பாடு இல்லையா? அந்த கொள்கையை, கோட்பாட்டை முன்வைத்து நீங்கள் மக்களிடத்திலே பேச மாட்டீர்களா?
திரும்ப திரும்ப நாம் தமிழர் கட்சியை விமர்சித்துக் கொண்டே இருப்பீர்களா? கூட்டணி வைக்கல. ஏன் கூட்டணி வைக்கணும்? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொடிசியா திடலிலே மிகப்பெரிய ஒரு பேர் அறிவிப்பை செய்தார். அது என்ன? தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்த கட்சிகள், தமிழ் இனம் 1.5 லட்சம் தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் திமுகவும் காங்கிரசும் அவர்கள் இனத்தின் எதிரிகள். அவர்களோடு ஒருபோதும் நாம் கூட்டணி வைக்க முடியாது. அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள். அதே மாதிரி அன்றைக்கு 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது காங்கிரசும் திமுகவும் அதை தடுக்கணும் என்று நினைக்காத போது எதிர்த்து ஒரு குரல் கொடுத்து அந்த அப்பாவி மக்களை காப்பாற்றுங்கள் என்கின்ற ஒரே ஒரு அறிக்கை கூட கொடுக்காத கட்சிகள் பிஜேபியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும். அதிமுகவும் பிஜேபியும் ஒழிக்க வேண்டும். இந்த 4 கட்சிகளும் தமிழர்களுடைய செம்ம விரோதிகள். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து இந்த 4 கட்சிகளையும் அகற்ற வேண்டும் என்கிற பேர் அறிவிப்பை கொடிசியா திடலிலே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்தார். என்றைக்கும் இன்னைக்கு வெளியில போனவங்க எல்லாம் சில பேர் மேடையில ஏறிட்டு பேசுறாங்க. தொடர்ந்து நாங்க தோத்துக்கிட்டே இருந்தோம், நாங்க ஜெயிக்கவே இல்லை, நாங்க நிறைய செலவு பண்ணோம், நாங்கள் தோற்றுக்கொண்டே இருந்தோம், பொருளாதார ரீதியாக சீமான் வென்று கொண்டே இருந்தார். இப்படி எல்லாம் சில கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் நீங்க வெளியில போயிட்டீங்கல்ல, வென்று காட்டுங்க. நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து கூட்டணிக்கு போய் 10 எம்எல்ஏ ஆகணும், 5 எம்எல்ஏ ஆகணும்னு கனவு காணவில்லை. அது அவருடைய எண்ணமும் இல்லை, அவருடைய கனவும் இல்லை. அப்படி செல்வதால் எதையும் சாதித்து விட முடியாது. கூட்டணிக்கு போன பாமக எதை சாதித்தது? கூட்டணிக்கு போன விசிக எதை சாதித்தது? கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி என்னத்தை சாதிச்சு கிழிச்சிச்சு? சொல்லுங்க பாப்பா. கூட்டணியில் இருக்கிற இன்னும் 1 சீட்டு 2 சீட்டு வாங்கிக்கிட்டு எம்எல்ஏவா இருக்கிறவர்கள் எல்லாம் சாதித்தது என்ன? எதை சாதிச்சாங்க? சொல்லுங்க பாப்பா. முல்லை பெரியார் சிக்கலை சீர்த்து விட்டார்களா? அல்லது கச்சத்தீவை மீட்பதற்கு போராடி விட்டார்களா? அல்லது காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்த்து விட்டார்களா? இந்த இந்திய நிலப்பரப்பில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு அந்த அமைப்பு அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த அமைப்பின் மீதான தடையை நீக்கவில்லை. அதை நீக்குவதற்கு ஏதேனும் ஒரு முயற்சியை மேற்கொள்ள முடிந்ததா? நான் கேட்கிறேன். அப்புறம் என்னத்துக்கு கூட்டணின்னு நான் கேட்கிறேன். கூட்டணிக்கு போய் 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிச்சு எதை சாதிப்பீர்கள்? தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும். இங்க ஒரு கையெழுத்துல தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் லட்சம் இருக்கு. பல வருடங்களாக பல இயக்கங்கள் அந்த ஒரு கையெழுத்தில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை சொல்லி சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதை கண்டுகொள்வதே இல்லை. அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் அதற்கான ஒரு பாரிய அழுத்தத்தை கொடுத்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாங்களா? தமிழகம் முழுவதும் வணிக வளாகங்களில் இருக்கக்கூடிய பலகைகள், விளம்பர பலகைகள் ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்ல இல்ல. இது ஒரு பிரச்சனை. இதுக்காக நீங்க சட்டமன்றத்துல பேசலாம், பேசினா தீர்ந்து போயிருமா? இதுக்காக நீங்க போராட்டம் நடத்துறீங்க, போராட்டம் நடத்தினா அது அடையாள போராட்டம் தானே. அப்போ அதை சட்டம் போட்டு அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முதலமைச்சராக மாறணும். கூடவே பயணித்தவர்களுக்கு இந்த தத்துவம், இந்த கருத்து கூட புரியாமல் வெளியில போய் நின்னுகிட்டு நாம் தமிழர் கட்சியின் மீது திரும்ப திரும்ப சேரை வாரி இறைப்பதுதான் அரசியலா என்கிற கேள்விக்கு இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய பதிலை கொடுத்திருக்கிறது. மாநாட்டில் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு கேள்வி எழுப்பினார். யாரோடு நாம் கூட்டணி போவது, கூட்டணிக்கு போகலாமா என்கிற கேள்வியை எழுப்பிவிட்டு அமைதியாக மேடையில நின்று கொண்டிருந்தார். ஒட்டுமொத்த கூட்டமும் ஆர்ப்பரித்தது, வேண்டாம் 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 என்று அந்த கூட்டம் ஆர்ப்பரித்தது. கூட்டணிக்கு செல்வதற்கு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற எந்த ஒரு தம்பியும் தங்கையும் விரும்பவில்லை. கடைசி வரை நாம் போராடுவோம். தனித்து நின்று எப்படி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றோமோ அதுபோல தனித்து நின்று வென்று தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் கட்சியில பயணிக்கிற அடிப்படை தொண்டர்கள் நினைக்கிறார்கள். இந்த கட்சியை பயன்படுத்திடணும், இந்த கட்சியை பயன்படுத்தி பெரும் செல்வந்தர்களாக மாறிவிட வேண்டும் அப்படிங்கிற கனவோடு வந்த சிலருக்கு தான் இது முரண்பாடா இருக்கு அப்படிங்கிறது நேற்றைய இந்த கோவை நினைவேந்தல் நிகழ்வில் மிக தெளிவாக புரிந்தது. கூட்டணிக்கு போனா அவ்வளவுதான். இந்த திமுக அதிமுக என்கிற ஆக்டபஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆக்டபஸ் அப்படியே சிறிய கட்சிகளை, கூட்டணிக்குள் வருகிற கட்சிகளை அப்படியே இழுத்து ஜீரணித்து விடும். அதுக்கப்புறம் நீங்க ஆட்சி அதிகாரத்தெல்லாம் கனவு காணவே முடியாது. அந்த வகையில
இந்த கோவை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு என்பது கண் கலங்க வைத்தது. கோவையில் நடந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு என்பது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக, தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்கிற கனவை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு நிகழ்வாக, நம் இனத்தின் மீது தொடுக்கப்பட்ட அந்த போரை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஒரு நிகழ்வாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. கோவை கொடிசியா முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. ஆகவே தமிழ் உறவுகளை, தொடக்க காலத்தில் நாங்கள் ஈழ தமிழர்களுக்காக அரசியல் செய்கிறோம், ஈழ தமிழர்களுக்காக நாங்கள் இயக்கம் தொடங்கி இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதிலிருந்து வெளியேறி சுருங்கி போன சூழலில் 2010 கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை பேரெழுச்சியாக நடத்தி உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் மத்தியில அந்த நெருப்பு, தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்கிற அந்த நெருப்பு அணைந்து போய்விடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கையாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைக்கு உருமாறி இருக்கிறார் என்பதை கோவை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு உலகுக்கு உறக்க எடுத்து சொல்லி இருக்கிறது. எதிரிகளின் சூழ்ச்சிகள் இனி ஒருபோதும் எடுபடாது. தமிழ் மக்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் மீது நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். நம்மை ஆள்வதற்கு அல்ல, நமக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல்களில் இருந்து மீட்பதற்கு, தமிழர்களுக்கு உருவாகி இருக்கிற நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இன்னமும் ஒரு 10 ஆண்டுகளில் தமிழ் மொழி எழுத படிக்க தெரியாத 3வது தலைமுறை கூட உருவாகிவிட வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியை விட்டால் உங்கள் தாய்மொழியை யாராலும் காப்பாற்ற முடியாது. நாம் தமிழர் கட்சியை விட்டால் உங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் எதையும் யாரும் தீர்க்க மாட்டார்கள். இலவசம் கொடுப்பார்கள். இலவசத்தை கொடுத்துட்டு உங்ககிட்ட வாக்கை பிச்சை கேட்பார்கள். நாம் தமிழர் கட்சி கோவையிலே லட்சக்கணக்கான பேரை திரட்டி இருக்கிறது. ஒத்த ரூபாய் யாருக்கும் கொடுக்கவில்லை. நாம் தமிழர் கட்சி கோவை கொடிசியா திடல் அதிர தமிழ் சொந்தங்களை கூட்டி ஒரு நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறது. யாருக்கும் கோட்டர் வாங்கி கொடுக்கல, பிரியாணி வாங்கி கொடுக்கல. தமிழ் மீதும் தமிழீழ தேசிய தலைவரின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிற தமிழ் மக்கள் அணிதிரண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தின் காலம் உருவாகிவிட்டது. 2026ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் தமிழர் கட்சி பெறும் என்பதற்கு கோவை கொடிசியா திடலிலே திரண்டிருந்த அந்த கூட்டம் சாட்சியாகி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி உறுதியாக 2026ல் வெல்லும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கோட்டையிலே முதல்வராக அமருவார். தமிழகத்தின் அனைத்து சிக்கல்களுக்கும் ஒவ்வொன்றாக தீர்வு காணப்படும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.